ஹலோ கைஸ், வெல்கம் டு மேக்ஸ் வியூ. இந்த வருஷம் ஐபிஎல் கப்பை தட்டி தூக்க போறது இந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் தான் போட்டியே. என்னது, ஈவினிங் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸுக்கு செகண்ட் நியூ போலா. இந்த சீசனுக்கு போலர்ஸ் எல்லாருக்கும் குசியோ பேட்டர்ஸ்க்கு டியோ ஹார்திக் பாண்டியா ஆடத் ஐபிஎல் 2000 டே. இது போல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிஞ்சு கொள்ள ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் என்னோட புதுசா வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு தான் ஐபிஎல் 80 சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. நாம போன வருஷத்தோட ஐபிஎல் ரீகப் பண்ணி இப்போ இருக்கிற அதே 10 டீம் பிளே ஆஃப் KKR, SN, RCB. ஃபைனல் போனது KK and SR. சாம்பியன்ஸ் ஆனது இப்போ இந்த வருஷத்துக்கு வருவோமானா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் KKRக்கு இந்த வருஷம் எப்படி அமையும்னு சரியா தெரியல. பிகாஸ் அஜிங்கியே ரஹானே தான் இந்த வருஷத்தோட ஆக்ஷன்ல ஈடுபடுவாரான்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இவருக்கு கேப்டனா வாரத்துக்கும் லக் அடிச்சிருக்கு. இவர் எப்படி டீம்ஸ கொண்டு போ. அடுத்ததா போன வருஷத்தோட ரன்னர் அப் SRH. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ். ஃபுல் டீம் பார்க்க போனா ஓப்பனிங் பேட்டிங் பேர்ஸை பார்த்தாலே புரிஞ்சிடும். ஏன் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேருமே செம்ம ஃபோன். மற்ற எல்லா டீம்ஸுக்கும் இவங்களை பார்த்து தான் வைத்து. அடுத்ததா ஹென்ரி கிளாசன் அண்ட் நிதிஷ் ரெட்டி, இவங்களும் செம்ம ஃபோம்ல. அடுத்ததா கன்னி ஐபிஎல் மேட்ச்ல விளையாடுறதுக்கு ஸ்ரீலங்கன் ஆல்ரவுண்டர் கமிண்டு. இவரும் பிராக்டிஸ் மேட்ச் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். இவரையும் எல்லாரும் கவனத்துல வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர் அண்ட் கேப்டன் பெட் கமின்ஸ். அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். பேட்டிங், போலிங் ஆல்ரவுண்டர் என்று சூப்பர் பேலன்ஸ் டீம் SRH இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அடுத்ததா போன வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல லாஸ்டா இருந்த MI டீம் இந்த வருஷம் இவங்களும் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் டீமா தான் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும். இவங்களோட டீமை பார்த்தாலே புரியும். எல்லாருமே அவங்க கண்ட்ரீஸ்ல நேஷனல் டீம்ல பிளே பண்ற வேர்ல்ட் கிளாஸ் பேட்டிங், போலிங், அட்டாக் குறைச்சல் இல்லாத பிளேயர்ஸ். இவங்களுக்கு பிளேயிங் 11 செலக்ட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. பிகாஸ் எல்லாருமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். பும்ரா மட்டும்தான் டவுட். அவர் ஏப்ரல் ஸ்டார்ட்ல தான் டீம்ல ஜாயின் பண்றாரு ஒபிஷியலா சொல்லி. ஆனா இன்னும் எந்த முடிவும் தெரியப்படல. பும்ரா விளையாடுறது இன்னும் ஷுவர் ஆகல. அது மட்டும்தான் அவங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை. சேம் டைம் மாஸ்டர் மைண்ட் மகேல ஜெயவர்தன திரும்ப ஹெட் கோச் ஆகி இருக்கிறது இன்னும் கூடுதல் பலம். பொறுத்திருந்து பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது, போன வருஷம் பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்து லாஸ்ட்ல நெட் ரன் ரேட் குறைஞ்சதால சான்ஸை மிஸ் பண்ண CSK. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்கள இண்டிவிஜுவலா பார்த்தா பெரிய பெர்ஃபார்மன்ஸை நாம பார்க்க மாட்டோம். அவங்க எப்பவுமே எல்லாரோட கண்ட்ரிபியூஷனை வச்சுதான் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணுவாங்க. சேம் டைம் அவங்க பெரிய படமே MS தோனி தான். அவர் அந்த டீம்ல இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய எனர்ஜியா தான் இருக்கு. இவங்களும் ஆல்ரவுண்ட் பேலன்ஸ் டீம் தான். இவங்களும் மற்ற டீம்ஸுக்கு தலடியா தான் இருக்க போறாங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது BCCI புதுசா இந்த IPLக்கு கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ்களை பத்தி. அதுல முதலாவது, நைட்ல நடக்கிற மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணும்போது 11வது ஓவருக்கு பிறகு, அதாவது 12வது ஓவர்ல செகண்ட் நியூ பால கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. இது என்னத்துக்காகண்டா, நைட்ல நடக்கிற மேட்ச்ல டியூ, அதாவது பனிப்பொழிவு ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்தும். போலர் சரியா ஸ்லோ பால் போட இயலாம இருக்கும். அண்ட் யோக்கர்ஸும் போட கஷ்டப்படுவாங்க. இந்த ரூல் கொண்டு வந்ததால இனி நைட்ல நடக்கிற மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் போலிங் பண்ற டீமுக்கு நல்ல சாதகமா அமையும். நெக்ஸ்ட் செகண்ட் ரூல், சலிவா யூஸ் பண்ணி, அதாவது எச்சில யூஸ் பண்ணி போலர் சைன் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிருக்காங்க. 2020ல ICC சலிவா யூஸ் பண்றதுக்கு பேன் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் அந்த டைம்ல கோவிட் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். அத இப்போ BCCI இந்த வருஷ IPLல நீக்கி இருக்கிறதால போலர்ஸுக்கும் ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா பெட்டர்ஸ் நினைச்சாதான் கவலையா இருக்கு. அடுத்த தேர்ட் ரூல், வைட்ஸ் அண்ட் ஹை ஃப்ரூட்டோஸ் நோ பாலுக்கு பிளேயர்ஸ் ரிவ்யூ கேட்கறத அலோவ் பண்ணிருக்காங்க. ஹேக் ஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆஃப் சைட்ல வைட் போகும்போது பேட்ஸ்மேனும் மூவ் ஆகினா அதுல நிறைய ரோங் டிசிஷனை ஒன் ஃபீல்ட் அம்பியாஸ் மேட்ச்ல எடுக்கிறத நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். சேம் டைம் ஹை புல்டோஸ் பாலுக்கும் நோ போலா இல்ல ஃபேர் போலா என்று ஒன் ஃபீல்ட்ல டிசிஷன் எடுக்கிறது சிக்கலா இருந்திருக்கு. சோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பிளேயர்ஸ் ரிவ்யூ கேட்ட பிறகு தேர்ட் அம்பையர் செக் பண்ணி டிசிஷனை எடுப்பார். இது ஒயிட் போலா இல்லது நோ போலா என்று. பட்
அத கிரவுண்ட்ஸ்ல இருக்கிற ஆடியன்ஸோ இல்ல வீட்டுல டிவில மேட்ச் பாக்குற ஆடியன்ஸோ பார்க்க முடியாது. தேர்ட் அம்பையர் மட்டும்தான் பார்க்கலாம். ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் ரூல், ஸ்லோ ஓவர் ரைட் பெனால்டிஸ்ல கேப்டன்ஸ பேன் பண்றத ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதாவது முதல் குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஓவர்ஸ் எல்லாம் போடாம எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து இன்னிங்ஸ் டியூரேஷனை கூட்டினா அந்த டீம்ஸ் கேப்டனை நெக்ஸ்ட் மேட்ச்ல சிலதுல பேன் பண்ணுவாங்க. அது டைம்ஸ டிபெண்ட் பண்ணி ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் டிசைட் பண்ணுவாங்க இந்த வருஷத்துல இருந்து. அதாவது இனி கேப்டன்ஸ பேன் பண்ணாம ப்ரீமெரிட் பாயிண்ட்ஸ் ரீதியா அவங்க அந்த மேட்சுக்குரிய ஃபீஸ ஃபைனா செலுத்தணும் என்றதுதான் அந்த புது ரூல். அது எத்தனை பெர்சன்டேஜ் என்று பாயிண்ட்ஸ பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. பட் ஹார்திக் பாண்டியா இந்த ரூலுக்கு போன வருஷம் மாட்டிட்டாரு. அதாவது போன ஐபிஎல் சீசன்ல எல்எஸ்டிக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் ஸ்லோவா போல் பண்ணதால கார்த்திக் பாண்டியாக்கு நெக்ஸ்ட் மேட்ச் விளையாட தடை செஞ்சாங்க. அந்த நெக்ஸ்ட் மேட்ச் வேற எதுவும் இல்ல, இந்த வருஷத்தோட மும்பை இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் தாங்க. இந்த மேட்ச்ல கார்த்திக் பாண்டியா விளையாட மாட்டார். சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனா இருப்பார். கார்த்திக் பாண்டியா இல்லாதது எவ்வளவு எஃபெக்ட் பண்ணும்ன்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அவ்வளவுதாங்க அந்த 4 ரூல்ஸ். இன்னைக்கு ஆர்சிபி அண்ட் கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மோதுறாங்க. யாரு வின் பண்ணுவாங்க என்று கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மூவிஸ், சீரீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அறிஞ்சு கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர், பாய்.